இந்த சமாதான உடன்படிக்கைக்கு குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடுகிறார்கள் என்கிற நிபந்தனையுடனான ஆயுதங்களை கைவிடுதலுக்கு அமெரிக்காவே பச்சை கொடியை காட்டிவிட்டது. அதற்குரிய சரியான சைக்கிணையாக அது இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எல்லா அரபு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் இஸ்ரேலும் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த மக்கள் யுத்தம் இல்லாத அமைதியான காலகட்டம் என்று சொல்லுகிற காலகட்டத்தில் கூட தொடர்ந்து அளிக்கப்படுகிற அவல நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஹொர்முஸ் பகுதிகளை ஈரான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய கட்டுப்பாட்டை அந்த பகுதிகளில் இருந்து அமெரிக்காவால் ஒழிக்க முடியவில்லை என்று சொல்லி புஸ்தாய் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்தி வடக்கு ஆப்பிரிக்க கடல்வழி போக்குவரத்து கப்பல்களுக்கு மிகப்பெரிய இரண்டாம் அச்சுறுத்தலும் உண்டாகி இருக்கிறது என்கிறார். ஒரு பக்கம் ஹொர்முஸ்ல, மறுபக்கமாக ஹவுதீஸ் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபல் மந்தப் உள்ளிட்ட ரெட் சி பகுதிகளிலேயும் மிகப்பெரிய ஒரு கப்பல் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதை எல்லாவற்றையுமே அமெரிக்காவால் தீர்க்க முடியாது என்று இந்த ஆய்வாளர் அடித்து சொல்லுகிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலே 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பலத்த பாரிய யுத்தத்தை நடத்தியது. லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டு முழு நாடுமே அழிக்கப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு அழிவுகரமான இன அழிப்பு யுத்தமாக அது இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அந்த யுத்தத்தினுடைய வடுக்களில் இருந்து கொஞ்சம் கூட காசா மக்கள் மீளாத இந்த நிலையில காசா மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்துகளை மொத்தமாக தடுத்து அவர்களை சுற்றி வளைத்து எந்த விதமான பொருட்களும் உள்ளே போகாத விதமாக வளைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். இதே நேரம் அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் அவர்களால் செய்ய முடியாத கையேறு நிலையில் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல காசாவுக்குள்ள ஒரு அமைதி உடன்படிக்கையை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்புல அமெரிக்காவோடு அரபு நாடுகள் எல்லாம் மேற்கொண்ட ஒரு முனைப்பு கடைசியில பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஆயுதங்களை கீழே வைத்தால் அவர்களோடு சமாதானம் ஏற்படும். காசா எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அந்த எல்லையை விட்டு வெளியேறுவார்கள். ஆயுதங்கள் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனர்களை ஆளக்கூடிய ஒரு புதிய குழுவிடத்தில் ஒப்படைக்கப்படும். இஸ்ரேலியர்கள் மொத்தமாக வெளியேறியதற்கு பிறகு இந்த குழு காசாவை ஆட்சி செய்யும் என்கிற விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழல்ல இந்த சமாதான உடன்படிக்கைக்கு குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடுகிறார்கள் என்கிற நிபந்தனையுடனான ஆயுதங்களை கைவிடுதலுக்கு அமெரிக்காவே பச்சை கொடியை காட்டிவிட்டது. அதற்குரிய சரியான சைக்கிணையாக அது இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. எல்லா அரபு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் இஸ்ரேலும் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் 7 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 76 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் அமலிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு 8 மாதங்களுக்குள்ளாக யுத்த நிறுத்தத்தை மீறி 1222 அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற நிலையில 4053 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். யுத்த நிறுத்தம்னா யுத்த நிறுத்தம், ஆனால் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்
தாக்குதல்களை நடத்தக்கூடிய சூழல்ல இந்த காலகட்டத்துக்குள்ளாக கொல்லப்பட்ட சகோதரர்கள் 1222 பேர்ல 804 பேருடைய ஜனாசாக்கள் மட்டும்தான் வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி 400க்கும் மேற்பட்டவர்களுடைய ஜனாசாக்கள் இடிபாடுகளுக்குள் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை மீட்க முடியாது இருக்கிறது. அதற்கான உபகரணங்கள், அதற்கான பெரிய மெஷினரிஸ் எதுவுமே காசா மக்களிடத்தில் இல்லாத காரணத்தினால் இப்படியான ஒரு அவலமான சூழலுக்கு அந்த அப்பாவிகள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய நாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள ஒரு மாபெரும் குண்டு தாக்குதலை நடத்தி இருந்தது. இந்த குண்டு தாக்குதலை பொறுத்தவரையில தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் தைர் அல் பலா பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மருத்துவமனை பகுதி. இந்த தாக்குதலை நடத்திவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, காசாவில் இருந்த பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய 5 ஆயுத கிடங்குகளை நாங்கள் அழித்திருக்கிறோம். ஆயுதங்கள் வைக்கிற குடோன் அது, அதை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தவும் இல்லை. அந்த பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய ஆயுத கிடங்குகளும் இல்லை. அவர்கள் ஆயுதங்களை வைத்திருப்பதெல்லாம் பாரிய நிலத்தடி பங்கர்களுக்குள்ளாக என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் அல் அக்ஸா மருத்துவமனையினுடைய மருத்துவ பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய குடோனாக இருக்கிறது. மருத்துவ பொருட்கள், மருந்துகள் தான் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்கள் மீது தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த கவலைக்குரிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசாவினுடைய மருத்துவ கிடங்கின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் டயாலிசிஸ் உபகரணங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு காலையிலேயே தைர் அல் பலா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. டயாலிசிஸ் மருத்துவ பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் சிறுநீரக நோயாளிகளுக்கான உபகரணங்கள் பலதும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் மருத்துவ சாதனங்களும் மருத்துவ உபகரண பொருட்களும் இந்த பகுதியில் நிரம்பி இருந்தன. இவற்றை எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறாங்க என்கிற கவலைக்குரிய செய்திகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்க முடியும். இது மொத்தமாக அந்த தாக்குதலுக்கு உள்ளான குடோனுடைய பகுதிகள் மொத்தமாக அது அழிக்கப்பட்டிருக்கிறது. இங்க தெரிகிற எல்லாமே மருத்துவ பொருட்களை தவிர ஆயுதங்கள் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் பொதுமக்களும் வாழக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய தாக்குதல் என்பதை நீங்க இந்த புகைப்படத்தில் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தற்போது அவர்களுடைய இடங்களை காலி செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மக்கள் யுத்தம் இல்லாத அமைதியான காலகட்டம் என்று சொல்லுகிற காலகட்டத்தில் கூட தொடர்ந்து அளிக்கப்படுகிற அவல நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொல்லி சொன்னா, பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் தற்காப்பு ஆய்வாளராக செயல்படக்கூடிய வோல்காஃப் புஸ்தாய் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா பிரேக்கிங் நியூஸாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ராணுவங்கள் தொடர்பான ஆய்வாளராக புஸ்தாய் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியில ஈரானுடைய அச்சுறுத்தலை அமெரிக்காவால் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹொர்முஸை முழுவதுமாக ஈரான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹொர்முஸ் என்பது உலகத்திற்கு தேவையான 20% பெட்ரோலியம் பயணப்படக்கூடிய ஒரு கடல் பிராந்தியமாக இருக்கிறது. யுத்தத்திற்கு முன்பதாக சுதந்திரமான கடல் போக்குவரத்து இதிலே நடைபெற்று வந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்கியதற்கு பிறகு இந்த கடல் பகுதி எங்களுக்கு சொந்தமானது, நாங்க சொன்னா தான் நீங்க போகணும், எங்கள்கிட்ட கேட்காம யாரும் போகக்கூடாதுன்னு ஹொர்முஸை முழுவதுமாக மூடி வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த ஹொர்முஸ் பகுதிகளை ஈரான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய கட்டுப்பாட்டை அந்த பகுதிகளில் இருந்து அமெரிக்காவால் ஒழிக்க முடியவில்லை என்று சொல்லி புஸ்தாய் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்தியிலும் வடக்கு ஆப்பிரிக்க கடல்வழி போக்குவரத்து கப்பல்களுக்கு மிகப்பெரிய இரண்டாம் அச்சுறுத்தலும் உண்டாகி இருக்கிறது என்கிறார். ஒரு பக்கம் ஹொர்முஸ்ல, மறுபக்கமாக ஹவுதீஸ் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபல் மந்தப் உள்ளிட்ட ரெட் சி பகுதிகளிலேயும் மிகப்பெரிய ஒரு கப்பல் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதை எல்லாவற்றையுமே அமெரிக்காவால் தீர்க்க முடியாது என்று இந்த ஆய்வாளர் அடித்து சொல்லுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் மேலதிகமாக சொல்லும் போது ஈரான் இந்த பகுதிகளில் போகிற கப்பல்களை தாக்க பயன்படுத்துகிற கருவிகள் மீது, ஏவுகணைகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது. ஆனா இந்த தாக்குதல்களுடைய எண்ணிக்கையால, அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால ஈரான் 100 கப்பலுக்கு அடிச்சதுன்னா அதை 80ஆக குறைக்க முடியுமே தவிர
100ஐயுமே தாக்காத விதத்தில் ஈரானை அழிக்க முடியாது. ஈரானுடைய தாக்குதலுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாமே தவிர அமெரிக்காவால் தாக்குதலையே குறைக்க முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ என்னெல்லாம் பார்க்குறோம்னு சொல்லிச்சுன்னா, அமெரிக்காவில் மாறி மாறி தாக்குதல் நடத்துவதை மட்டும்தான் பார்க்குறோம். அமெரிக்கா ஈரானுக்கு அட்டாக் பண்ணுறாங்க, ஈரான் அதுக்கு பதிலடியாக உடனே அமெரிக்காவுடைய தளங்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குதே தவிர முற்றுமுழுதாக ஈரான் தாக்குதலை நடத்தாத நிலைக்கு அமெரிக்காவால் அவர்களை கொண்டு வர முடியாது என்று சர்வதேச ஆய்வாளர் புஸ்தாய் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை இன்றைக்கு அல் ஜசீரா அரபி மற்றும் அல் ஜசீரா ஆங்கிலம் ஆகியவைகள் சுட்டிக்காட்டி ஒரு பிரேக்கிங் நியூஸாக வெளியிடக்கூடிய சூழல்ல, ஈரான் யுத்தத்தில் வென்றது, நீண்ட கால நிலைத்தன்மையை அது உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார். இன்றைய நாள் ஈரான் யுத்தத்தில் தாங்கள் வென்று விட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பை தான் பாராளுமன்ற சபாநாயகரும் சமாதான பேச்சுவார்த்தை குழுவினுடைய முக்கியமான பேச்சுவார்த்தையாளருமாக இருக்கக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை நாடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஜெயிச்சிட்டோம், அதே நேரம் ஒரு பிரகாசமான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப், ஒரு வலிமையான ஈரானை கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த தருணத்தில் இருந்தே நம்ம உருவாக்கணும். நம்ம ஆல்ரெடி வலிமையா இருக்கிறோம், மேலும் வலிமையான ஒரு ஈரானை நம்ம உண்டாக்கணும். அதுக்கு இப்பல இருந்து நம்ம மீண்டும் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் ஹலீபாபுடைய கருத்தை தொடர்ந்து ஈரானுடைய முதன்மை அதிகாரிகள் ஈரானின் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா ஹாமனியினுடைய நிர்வாக அதிகாரத்தையும் திறனையும் விரிவுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி முஜ்தபா ஹாமனி ஜனாதிபதியை விட உயர்நிலையில் இருக்கிறார், அவர்தான் எல்லா முடிவையும் எடுக்கிறார். அங்கே ஆன்மீக தலைவருக்கு தான் உச்சகட்ட பலம் இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் அதிகமான பலத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும், அதிகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய கட்டுப்பாடு கரம் ஓங்கி இருக்கிறது என்பதை மேலதிகமாக நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கும் ஓமான் கடற்பரப்பிலே சென்று கொண்டிருந்த ஒரு பாரிய எண்ணெய் டேங்கர் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்று யாரும் உரிமை கோரவில்லை. ஈரான் தாக்கி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யாரும் கொல்லப்படவில்லை, யாரும் காயமடையவில்லை. ஆனால் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் வெளியில இருந்து வந்த ஏவுகணை அல்லது ஆளில்லா விமான தாக்குதலா என்பது உறுதிப்படுத்தப்படாத அதே நேரம் சில நேரங்களில் ஈரான் பதித்து வைத்திருக்கக்கூடிய கடல் கன்னி வெடிகளும் வெடித்திருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் எழுப்பப்படுகிறது. எது எப்படி போனாலும் இது தொடர்பான மேலதிக செய்திகள் வெளியே வருகிற போதுதான் நாம் அது தொடர்பாக புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில தான் 8 சவுதி அரேபியாவினுடைய பாரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்களை திருப்பி விட்டிருக்கிறோம், யூட்டேன் அடிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கு ஹவுதீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருக்கிறார்கள். ஹூத்தி படைப்பிரிவினர் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதலாக முற்றுகை அறிவித்திருக்கிறார்கள். சவுதியினுடைய எந்த கப்பல்களும் பாபல் மந்தபை தாண்டி யமனுடைய கடல் பரப்பை தாண்டி செங்கடல்ல பயணிக்க கூடாது தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த செங்கடல் பகுதி என்பது உலகத்தினுடைய 10 தொடக்கம் 12% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் தான் இவ்வளவு அதிகமான பெட்ரோலிய பிசினஸ் நடக்கும். அந்த பிசினஸ் நடக்கக்கூடிய பகுதிகளில் தான் தற்போது கட்டுப்பாட்டை கையில் எடுத்திருக்கிறது யமனுடைய ஹூத்தி படைப்பிரிவினர். ஒரு பக்கம் ஹொர்முஸை ஈரான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மறுபுறம் ஹூத்திஸ் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ரெட் சீயே. எனவே அந்த பகுதிகளில் எந்த விதமான பிசினஸும் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு ஹூத்தியருடைய செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தின் பிரகாரம் 8 சவுதி அரேபியாவுடைய பாரிய எண்ணெய் கப்பல்கள் யூ டர்ன் அடிச்சு திருப்பி ஆப்பிரிக்காவை சுத்தி போறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் எவனையும் பிசினஸ் பண்ண விட மாட்டோம், எங்களை தாக்கிக்கிட்டு நீங்க எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க, யமன் மக்கள் நிம்மதியாக வாழாத வரை சவுதிகளுக்கு நிம்மதி கிடையாது என்று சொல்லி அவர் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எதிர்காலத்தில் ஹூத்திகளும் இந்த பாபல் மந்தபை கடந்து செல்லுகிற கப்பல்களிடத்தில் கட்டணங்களை வசூலிப்பார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பிராந்திய நாடுகள் அமெரிக்காவினுடைய கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள். பிராந்திய நாடுகளை அமெரிக்காவால் பாதுகாக்க முடியவில்லை. சவுதி, குவைத், பஹ்ரைன், யுஏஇ எந்த ஒரு நாட்டையும் அமெரிக்காவினுடைய படைகளால் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனவே இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வளம் என்னன்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கிற ராணுவத்தை பயன்படுத்துறது மட்டும்தான். அதனால மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு கப்பம் கட்டி அவங்க கிட்ட ஏமாந்து அவங்க கிட்ட காசை கொடுத்து தொடர்ந்து ஏமாறுகிற நிலையை பிராந்திய நாடுகள் கைவிட வேண்டும்.
அமெரிக்கா தொடர்ந்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று ஈரானுடைய மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா தன்னுடைய பலவீனத்தை தற்போது உணர ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. வரக்கூடிய ஏவுகணைகளை தடுப்பதற்குரிய தேட் சிஸ்டத்திலேயோ அல்லது ஏரோ சிஸ்டத்திலேயோ வைக்கக்கூடிய ஏவுகணைகள் இல்லாத காரணத்தினால அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. எனவே தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எந்த அரபு நாடுகளாவது ஒத்துழைப்பு வழங்கினால் ஈரானுடைய தீப்பிழம்பு அவர்கள் மீது பாயும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் மிக தெளிவாக எந்த நேரத்திலும் தாக்குவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய செய்திகளையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கிற அமெரிக்கர்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ஈரான் எந்த நேரத்திலும் உங்களை தாக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.